ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ரெசிபி தான். சுண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதாங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் கொஞ்சம் சுண்டைக்காய் வந்து இதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுற கல் இருக்குங்களா, அதில் வந்து ஒரே ஒரு தட்டு மட்டும் தட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு 2 சுண்டைக்காய் மட்டும் தட்டி காமிக்கிறேன். மற்றதெல்லாமே நான் தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சுண்டைக்காய் வந்து உடஞ்சிருச்சு, இன்னொரு சுண்டைக்காய் உடையலை. அதனால் மறுபடியும் தட்டி எடுத்து இப்போ பாருங்கள், கொஞ்சம் கேப் இருந்திருக்கும் சுண்டைக்காயில். சீவில் போது அதுக்குள்ளே விதையை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்குள்ளே விதையெல்லாம் அப்படியே இருக்கட்டும். தட்டும்போது கொஞ்சம் விதையை வந்து வெளியே போகும், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சுண்டைக்காய் எல்லாமே கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி ஒரே ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டேன். சுண்டைக்காய் வாஷ் பண்ணும்போது ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிடுங்க. 2-3 டைமெல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா அதோட விதையெல்லாம் நிறைய ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு சுண்டைக்காய் இருக்கிற முழு சத்தும் கிடைக்காது. உள்ளுக்குள்ளே விதை நிறைய இருக்கிறதுனால கசப்படிக்குமா யோசிக்க வேண்டாம், நமக்கு கசப்பே இருக்காது. அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சுண்டைக்காய் வந்து எண்ணெய்க்குள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது சுண்டைக்காயில் இருக்கிற கசப்பு நமக்கு குழம்புல தெரியாது. அந்த விதையெல்லாம் ஆயிலுக்குள்ளே அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம அதே ஆயிலே வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம போட்டு வதக்கும் போது அந்த சுற்றி இருக்கிற விதையெல்லாம் தானாகவே அது கூட ஆட் ஆகிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸில் 3 தக்காளி கட் பண்ணது ஆட் பண்ணி அதே வந்து கொஞ்சம் நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டும் ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம நல்லா ஒரு வதக்கிக்கலாம். நம்ம வதக்கும் போதே அந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் பாதி வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் முழுசாக வெந்து வந்துடும். வெங்காயம் வதங்குற டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் தக்காளியில் ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் புளி வந்து கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதோடய வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ புளி தண்ணியில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணால் வடிகட்டி கூட வச்சுக்கலாம். இப்போ எங்களுக்கு புளிப்பு இவ்வளோ போதுனாலும் நான் கம்மியாக எடுத்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இனி நம்ம அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு புளித்தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சுண்டைக்காயும் இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா அந்த டைமில் காரமெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து ஓப்பன் பண்ணாமல் நம்ம மூடி வச்சு பார்க்கும்போது நல்லா திக்காய் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம 10 நிமிஷம் சுண்டைக்காய் வந்து மூடி வச்சு வேக வைக்கும்போது அந்த புளி தண்ணியும் மசாலா உப்பெல்லாம் நல்லா அந்த சுண்டைக்காய்க்குள்ளே நல்லா ஊறி இறங்கி இருக்கும். சுண்டைக்காய் வச்சு நம்ம நிறைய டைப்பில் புளிக்குழம்பு செஞ்சு எடுத்துக்கலாம். அதில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பெல்லாம் நல்லா திக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சுண்டி நல்லா திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.